ஓம் நம சிவாய. அலர்மகள் அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உங்கள் ஜோதிடாச்சாரியா ஸ்ரீ கந்தசுவாமியின் வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க போகும் இந்த பதிவில் நட்சத்திர வரிசையில் 9வதாக வரக்கூடிய ஆயில்யம் நட்சத்திரத்தை பற்றிய விளக்கமான வாழ்க்கை நெறிமுறைகள், குணங்கள், தோற்றம், சுபாவம், குடும்பம், தொழில்கள் மற்றும் பொருளாதார மேன்மைகள் பற்றி தெளிவாக விரிவாக பார்க்கலாம். இந்த ஆயில்ய நட்சத்திரம் ராசி மண்டலத்தில் கடகராசியில் வரும் முழுமையான நட்சத்திரமாகும். இது புதன் கிரகத்தின் முதல் நட்சத்திரமாகும் என்று கூறுவர். சந்திரனின் வீடாகிய கடகராசியில் புதனின் நட்சத்திரம் ஆயில்யம் என்ற பெயரை கொண்டு திகழ்கிறது. இதை அறிவியலில் கிளிங்கிங் ஸ்டார் அல்லது ஹைட்ரா என்று அழைப்பர். வானில் உள்ள விண்மீன் கூட்டத்தில் ஹைட்ரே என்ற நட்சத்திர கூட்டத்தை தான் ஆயில்யம் என்று அழைக்கிறோம். இது 5 நட்சத்திரங்கள் கொண்ட கூட்டமைப்பாகும். சமஸ்கிருத மொழியில் ஆஸ்லேஷா என்று அழைப்பர். இந்த ஆயில்ய நட்சத்திரம் ராட்சச கணம் சார்ந்ததாகும். குணம் சத்வகுணம், மிருகம் ஆண் பூனையாகும். இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை ஆதிசேஷன். கடகம் நீர் ராசியாகும். பார்க்கடலை குறிக்கக்கூடியது. சில மூல நூல்களில் மகாவிஷ்ணுவை அதிதேவதையாக கூறுகின்றனர். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள், குணநலன்கள் என்று பார்த்தால், கடகராசி அதிபதி சந்திரன் மனதை கட்டுப்படுத்தி நல்வழியில் கொண்டு செல்லும் கிரகம், வேகமாக நகரக்கூடிய கிரகமும் கூட. அதே போல ஆயில்யத்தின் அதிபதி புதன் வேகமாக சூரியனை சுற்றி வரக்கூடிய ஒரு கிரகமாகும். வேகத்தோடு புத்தி கூர்மையையும் கொண்டது என்பதால் இதில் பிறந்தவர்கள் அதிபுத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மற்றும் துடிப்புடனே இருப்பார்கள். தாய் அன்பு அதிகம் உள்ளவர்களாகவும் தாய் மீது அதிக பற்று கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அது மட்டுமன்றி திருமணமான ஆண்களாக இருந்தால் மனைவி மீதும் அன்பு கொண்டவர்களாகவே இருப்பார்கள். சில நேரங்களில் குழந்தைத்தனமாகவும் இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கும். குணத்தில் தன்னலம் மிக்கவர்களாக, தன்னை சார்ந்தவர்களுக்கு உதவிகரமாக, தன்னை மதிப்பவர்கள், அன்பு காட்டுபவர்கள் மீது தானும் பாசமாக இருப்பார்கள். இவர்களுக்கு சுயநலம் குறைவு, தன்னலம் மிகுதி. ஆங்கிலத்தில் இதை ரெஸ்பான்சிபிலிட்டி என்பார்கள். பெண்களாக இருப்பின் பிடிவாத குணமும் சேர்ந்தே இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் கிரகமே முதல் தசாநாதனாக வருவதால் பிறந்ததிலிருந்தே இவர்களுக்கு புத்தி கூர்மை நல்லபடியாக வெளிப்படும். ஆரம்ப கால படிப்பில் மிக சிறந்து விளங்குவார்கள். சந்திரன் வீட்டில் உள்ள நட்சத்திரம் என்பதால் புதன் கிரகம் இவர்களுக்கு 3க்கும் 12ஆம் வீட்டிற்கும் ஸ்தான பலம் பெறுவதால் தைரியத்துடன் கூடிய குதர்க்கமான எண்ணங்களும் சில நேரங்களில் வெளிப்படும். புதன் சந்திரன் ஒரு வகையில் ஆகாத கிரகங்கள் என்பதாலும் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசிக்காரர்களுக்கு சுபத்துவமான விஷயங்களை ஆரம்பகால வாழ்க்கையில் கிடைக்க விடாமல் தடுக்கிறது என்றே சொல்லலாம். இவர்கள் தன்னை மிகவும் உயர்வாக நினைத்து கொண்டு மற்றவர்களை மட்டம் தட்டி கேலி செய்து தான் மட்டுமே அதிபுத்திசாலி என்றும், மற்றவர்களுக்கு அறிவே இல்லை, எதுவும் தெரியாது என்று பேசுவது, கடைசியில் தான் செய்த செயலுக்காக வருந்துவது இவர்களுக்கு வாடிக்கையாக இருக்கும். குழந்தை பருவத்தில் சிறுபிள்ளைத்தனமாகவும் குறும்புத்தனம் மிகுதியாகவும் காணப்படுவர். மற்றவர்களை துன்பப்படுத்தி சந்தோஷமடைவர். குழந்தை கிருஷ்ண பகவானின் லீலைகளை இவர்களிடம் எளிதில் காணலாம் சிறுவயதிலே. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இளம் வயதில் படிப்பு நன்றாக இருந்தாலும் காதல் விவகாரத்தில் எளிதில் மாற்றிக்கொள்வார்கள். ஒருதலை காதலாகவோ அல்லது இருதலை காதலாகவோ ஏதோ ஒன்றில் மாட்டி அதில் ஒரு சிலர் இளம் வயதிலேயே திருமணமும் செய்து கொள்வார்கள் என்பது மிகையல்ல. ஒரு சிலருக்கு இளம் வயதில் திருமணம் கசந்து பிரிந்து 2வது திருமணம் ஆகும் அமைப்பும் அதிகமாக இருக்கும். கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணம் என்று வரும்போது நிதானமாக திருமணம் செய்து கொள்வதன் மூலமாக முதல் திருமணம் டைவர்ஸ் ஆகாமல் தடுக்க முடியும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்தால் மாமனாருக்கு கண்டம் என்பது ஒரு பரவலான செய்தியாகும். ஆனால் ஜோதிட அடிப்படையில் இது தவறான கருத்தே ஆகும். தனிப்பட்ட ஜாதக அமைப்பு மற்றும் திருமண பொருத்தத்தின் அடிப்படையில் பலருக்கும் இது போன்ற அமைப்பே இல்லை என்று சொல்லலாம். கடகராசிக்கு 7ஆம் வீடு மகரம் திருமண வீடாக வரக்கூடியது.
அதன் அதிபதி சனி கிரகம். கடகராசிக்காரர்களுக்கு மாரகாதிபதியாக இருப்பார் அந்த சனி என்பதாலும், சுக்கிரன் என்ற கலஸ்தரக்காரகன் கிரகம் ஆண்களுக்கு மட்டும் பாதகாதிபதி என்பதாலும், பொதுவாகவே ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணத்தின் போது ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வது சிறப்பை தரும். இவர்களுக்கு பிறந்த போது புதன் தசையில் பிறப்பார்கள். அடுத்து வரக்கூடியது கேது மகா தசை. இரண்டும் சிறுவயது படிப்பு காலத்திலேயே முடிந்துவிடும். அதன் பிறகு வரக்கூடிய சுக்கிர மகா தசை 20 வருடங்கள் இருக்கும். இந்த காலத்தில்தான் இவர்கள் வாழ்க்கையின் 2ஆம் பகுதிக்குள் நுழைவார்கள். கடகராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் சுகஸ்தான அதிபதியானாலும் பாதகாதிபதியாகவும் வருவதால் சுகத்தையும் பாதகத்தையும் ஒரே நேரத்தில் சேர்ந்தே தருவார். புதன் கிரகமும் இரட்டை மனோநிலை கொண்டதாக இருப்பதால் இவர்களுக்கு இந்த சுக்கிர தசையில் எதை தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பமான மனநிலை அதிகமாக இருக்கும். படிப்பாக இருந்தால் உயர்நிலை படிப்பில் எதை தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பம், பொருளாதார அடிப்படையில் வேலைக்கு செல்வதா அல்லது தொழில் ஆரம்பிப்பதா என்ற குழப்பம். இப்படிப்பட்ட காலத்தில் யார் சொல்லையும் கேட்காமல் முடிவெடுத்துவிட்டு வருந்துபவர்களாகத்தான் இவர்கள் இருப்பார்கள். மகா புருஷர்கள் தோன்றிய நட்சத்திரம் என்றாலும் கூட இந்த நட்சத்திரத்தின் சூட்சுமத்தை பார்க்கும்போது சற்று மன சஞ்சலம் அதிகமாக இருப்பதைத்தான் காட்டுகிறது. இரட்டை மனநிலை கொண்ட நட்சத்திரம் என்பதாலும், புதனுக்கு சந்திரன் பகையாக தெரிவதாலும், புதன் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை எளிதில் நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்ல விடுவதில்லை என்பதே உண்மையாகும். இவர்கள் வாழ்க்கையில் எதை தேர்ந்தெடுத்தாலும் அதில் குழப்பத்தை தந்து தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்க வைத்து கூனி குறுகச் செய்துவிடும் இந்த புதன். கல்வி, வேலை, தொழில், வாழ்க்கை துணை, வீடு மனை, வண்டி வாகனம் என்று எதை தேர்ந்தெடுத்தாலும் அதில் ஒரு குழப்பத்தை தந்து வருத்தப்பட செய்து நஷ்டம் அடையவும் செய்யக்கூடியது இந்த புதனாகும். இதிலிருந்து இவர்கள் தப்பிக்க ஒரே வழி நல்ல வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும். பெரியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பின்பற்றுவது எப்பொழுதுமே இவர்களுக்கு நல்லதே செய்யும். ஆனால் அதற்கும் இவர்கள் மனம் ஆரம்பத்தில் ஒப்பாது. குதர்க்கமான எண்ணத்தை உருவாக்கி நல்ல நட்பை கூட பிரித்துவிடும். சுக்கிரதசை முடிந்த பின்னரே இவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய சூரியன், சந்திரன் மற்றும் செவ்வாய் தசைகள் வரும் என்பதால் வாழ்க்கையில் பாதி பகுதிக்கு பின்னரே நல்ல மேன்மையை இவர்கள் அடைவார்கள். இவர்களுக்கு ஆயுள் பலம் அதிகம் என்பதால் பின்வரும் காலத்தில் சிறப்பாக வாழ்ந்து காட்டுவார்கள். ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நவாம்சத்தில் குருவின் வீடான தனுசு ராசியில் இருக்கும். ராசிக்கு 6ஆம் வீடாக வருவதால் இவர்களுக்கு தெரிந்தே பிரச்சனைகள், சிக்கல்கள், வழக்குகள், கடன்களில் மாட்டிக்கொள்ளும் அமைப்பை இந்த குரு தந்துவிடும். இவர்களுக்கு ஏற்ற தொழில் மற்றும் வேலை என்று பார்த்தால் புதன் சம்பந்தப்பட்ட தொழிலான கணக்குகள் பார்க்கும் ஆடிட்டிங், பேச்சு தொழிலில் வக்கீல், அரசு பணி, ஏலதாரர்கள், ஒப்பந்ததாரர்கள் மற்றும் கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட தொழில்கள், வெளிநாட்டு ஏஜென்சி எடுத்து நடத்துதல், வட்டி வியாபாரம் செய்தல், ஐடி நிறுவனத்தில் வேலைகள் செய்தல், அது மட்டுமின்றி தனிப்பட்ட முறையில் கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட் தொழில்கள், ட்ரேடிங் போன்ற தொழில்களிலும் ஈடுபடுவர். கலை மற்றும் கலைநுட்பமான விஷயங்களை கொண்ட தொழில்களான தையல் கலை, நாட்டியம், இசை சம்பந்தப்பட்ட உபகரணங்களை கொண்ட தொழில்கள் இவர்களுக்கு எளிதில் கைகூடும். பிரஸ், மீடியா மற்றும் கல்வி சார்ந்த பணிகள் போன்றவற்றில் இவர்கள் நல்ல வளர்ச்சிகளை காண்பார்கள். ஆயில்ய நட்சத்திரம் 2 மற்றும் 3ஆம் பாதமானது சனி பகவானுடைய வீடான மகரம் மற்றும் கும்பத்தில் சந்திரன் நவாம்சத்தில் அந்த இடத்தில் இருக்கும். சனி சந்திரனுடன் இணையக்கூடிய அமைப்பை புணர்ப்பு தோஷம் என்று சொல்வதால் அந்த தோஷம் இவர்களுக்கும் சேர்ந்தே வருகிறது. இது இவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருதார யோகத்தை எளிதில் ஏற்படுத்தி கொடுத்துவிடும். ஆக ஆயில்யம் 2 மற்றும் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானால் இல்லற வாழ்க்கையில் இரு திருமணம் என்ற அமைப்பை எளிதில் கொடுக்கிறது. அதாவது முதல் திருமணம் கசந்து அதை விட்டு டைவர்ஸ் ஆகி 2வது திருமணம் செய்து கொள்வார்கள். இவர்களுடைய தொழில்கள் என்று பார்த்தால் சனி, சந்திரன் அவர்களுடன் சேர்ந்த புதன் என்பதால் வண்டி வாகன தொழில்கள், மோட்டார் சம்பந்தப்பட்ட தொழில்கள், கனரக வாகனங்களை இயக்கக்கூடிய தொழில்கள், வாகனம் தயாரிக்கக்கூடிய தொழில்கள், வாகனங்களை ரிப்பேர் செய்யக்கூடிய வேலைகள், ஆர்டிஓ ஆஃபீஸர் வேலைகள்,
ஆர்டிஓ ஆஃபீஸில் உள்ள தரகர் வேலைகள், அதாவது கமிஷன் வாங்கி வேலை செய்து கொடுக்கக்கூடிய சிறு சிறு வேலைகளும் இவர்கள் செய்வார்கள். தண்ணீர் லாரி ஓட்டுபவராக, விவசாயம் செய்பவராக, விவசாயம் சார்ந்து டிராக்டர் ஓட்டுபவராக தொழில் செய்தும் பொருளீட்டுவார்கள். இவர்களில் ஒரு சிலர் வெளிநாடுகளில் கூலி தொழிலாளிகளாக அடிமை வேலைகளில் ஆரம்பத்தில் சென்று அதிலிருந்து படிப்படியாக உயரக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதாவது படிப்பு இவர்களுக்கு குறைவாக இருக்கும், இருந்தாலும் எப்படியாவது உயர வேண்டும் என்ற எண்ணத்துடன் வெளிநாட்டில் சாதாரணமான வேலைக்கு சென்று, உதாரணமாக ஃபிட்டர், பிளம்பர், வெல்டர் போன்ற வேலைகளுக்கு வெளிநாடு சென்று பிற்காலத்தில் நல்ல நிலைக்கு உயர்வார்கள். இது தவிர செக்ரட்டரி போஸ்ட், ரிசப்ஷனிஸ்ட் போஸ்ட் மற்றும் மாற்று முறை மருத்துவம் பயின்று அதில் தொழில் புரிதல், லைப்ரரியனாக வேலை செய்தல் போன்ற வேலைகளும் இவர்களுக்கு கைகூடும். ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நவாம்சத்தில் குருவின் வீடான மீனத்தில் இருக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கு எழுத்து மற்றும் படிப்பு சம்பந்தப்பட்ட தொழில்களில் பெரிய பதவியை வகிப்பார்கள். உதாரணமாக பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்கள் வேலை, ஹெச்ஓடி வேலைகள், அதிலேயே ஆராய்ச்சியாளர்களாக இருந்து மிகப்பெரிய ஒரு பதவியை வகிப்பது, மருத்துவ ஆசிரியர்களாக பணிபுரிவது, மருத்துவத்திலும் மிகச்சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணராக, பிளாஸ்டிக் சர்ஜன்கள், நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்களாக இருப்பது, அரசியல்வாதிகளாகவும் அரசியலில் தொடர்பு கொண்ட வேலை புரிபவர்களாகவும் இவர்கள் அருமையாக பணிபுரிவார்கள். குருவின் மேன்மையுடன் ஃபினான்சியல் செக்டார்ஸ், பேங்கிங் செக்டார்ஸ், சட்ட மேலாண்மை போன்ற துறைகளிலும் இவர்கள் சிறப்பாக விளங்குவார்கள். ஆயில்ய நட்சத்திரம் பொதுவாக சூரியனின் சாபம் அல்லது தோஷம் பெற்ற நட்சத்திரம் என்று சொன்னாலும், ஆயில்யம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களில் பலரும் படிப்பின் மூலமாக நல்ல பதவியில் பெயர் பெற்று விளங்குவார்கள். இதற்கு காரணம் சிம்மத்திற்கு அருகாமையில் இந்த பாதம் இருப்பதாலும், குருவின் ஆசிகள் இந்த பாதத்திற்கு அதிகமாக இருப்பதாலும் இப்படிப்பட்ட ஒரு யோகம் அமையும். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பாதிப்பு என்னவென்றால், உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் அடிக்கடி வரக்கூடிய அமைப்பு இவருக்கு இருக்கும். தற்பெருமை பேசிக்கொண்டு குதர்க்கமாக நடந்து கொண்டு இல்லாமல் இவர்கள் தன்னை மாற்றிக்கொண்டாலே போதுமானது. வாழ்க்கையில் மிகப்பெரிய நிலையை இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் அடைவார்கள் என்பது திண்ணம். இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் இளம் வயதில் முறையற்ற காதல் விவகாரங்களில் மாட்டிக்கொள்ளாமலும், சிறுவயதில் திருமணம் செய்து கொள்ளாமலும், சற்று காலம் தாழ்த்தியும் நன்றாக யோசித்தும் முடிவெடுத்து திருமணம் செய்து கொண்டால் திருமண பந்தத்தை இனிமையாக கொண்டு செல்ல முடியும். நேயர்களே, இது போன்ற ஜோதிட பதிவுகள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நிறைய வரும். ஆகையால் நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்த்து கொண்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அடுத்து வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.